ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காட்டுமன்னார் கோயில் டு சிதம்பரம் பைபாஸில் எவ்வளோ நேரத்தில் போகிறோம், எத்தனை கிலோமீட்டருங்கிறத பற்றி தான். ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ எனக்கு தெரிஞ்சு காட்டுமன்னார் கோயில் டு சிதம்பரம் யாராவது வீடியோ போட்டிருக்காங்கன்னா யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பாருங்கள், காட்டுமன்னார் கோயிலேருந்து சிதம்பரம் 23 கிலோமீட்ரு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:45. ஓகேங்களா? பார்க்கலாம் பைபாஸில் எவ்வளோ சீக்கிரம் நம்ம போகிறோன்னு. நார்மலாக சிதம்பரத்துக்கு நம்ம காட்டுமன்னார் கோயிலேருந்து பஸ்ஸில் போவோம். அது பார்த்திங்கன்னா குமராட்சி வழியாக தான் போவோம். பட்டு இப்போ தான் பைபாஸ் போட்டாங்க. பைபாஸில் பார்த்திங்கன்னா இன்னும் பஸ்ஸு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு 60ல் போகிறோம். அதுக்கு மேலே பெருசாக நம்ம ஸ்பீடாக ஓட்டுற ஆள் கிடையாது. ஏன்னா வண்டி நம்ம வண்டியாக இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் நம்ம போகிறோம்ட்டு. கைஸ், இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 1:45 மணி ஆகுது. இப்போ 1:45னா ஒரு மதியானம் டைமு பாருங்கள். ஆனால் வெயிலே இல்லை. பைக்கில் ரைடு போகிறதுக்கு சூப்பரான ஒரு கிளைமேட் தான் இது. நான் ஆக்சுவலாக ஈவினிங் எல்லாம் மார்னிங்கில் போகலான்னு தான் பார்த்தேன். எனக்கு சிதம்பரத்தில் ஒரு வேலை இருந்துச்சு. சரி, இப்படியே கிளம்பிடும் அப்படின்ட்டு சீக்கிரமாக கிளம்பியாச்சு. இந்த பைபாஸ் எல்லாம் போகிற வழி பார்த்திங்கன்னா எல்லாமே வயலாக இருந்த இடம் தான். அது மேலே தான் இப்போ பைபாஸ் போட்டிருக்காங்க. இந்த பைபாஸ் பார்த்திங்கன்னா சீர்காழி, கடலூர், பாண்டிச்சேரி எல்லாம் ஈஸியாக போயிடலாம். நேராக சிதம்பரத்துலேருந்து அப்படியே பிரியுது. காரில் போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பஸ்ஸில் போகணுன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இன்னும் பஸ் ட்ராவல் அதிகமாக கொடுக்கல. 2 வீலரில் ஆல்சோ சூப்பர் தான். நம்ம வண்டி அதுக்குள்ளே ரிசர்வ் விழுந்துருச்சு. நேற்றுக்கு தான் பெட்ரோல் போட்டான். ஓகே, எனிவே அவருக்கும் பசிக்கும்ல. வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லேரி இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. அது முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா லால்பேட்டை வந்துடும். லால்பேட்டைக்கு போகணுன்னா நம்ம பிரிட்ஜ், இப்போ ஒரு பிரிட்ஜ் வரும். அந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ரைட் எடுத்துக்கணும். ரைட் எடுத்துட்டிங்கன்னா அந்த பிரிட்ஜில் வந்து லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்திங்கன்னா லால்பேட்டை, ரைட் எடுத்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் அந்த உங்களுக்கு சிதம்பரம் ரோடு கிடச்சிடும். எப்போவும் பஸ் அந்த வழியாக தான் போயிட்டுருக்கு. அதில் போனீங்கன்னா நேராக குமராட்சி அப்படியே அந்த வழியாக சிதம்பரம் போயிடலாம். நார்மலாக அதில் பஸ்ஸில் போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகும். ஏன்னா அவங்க எல்லா ஸ்டாப்லேயும் நிப்பாட்டி போவாங்க. இன்னொரு விஷயம்னா நிறையா பெண்டெல்லாம் இருக்குது. இது பைபாஸில் ஒன்றும் பெண்டெலாம் இல்லைல்ல, ஒரே இடத்து நேராக போயிடும். அதுக்கு தான் அதில் போகும்போது டைம் எடுக்கிறது. நம்ம பைக்கில் போகணுன்னாலே அந்த ரோட்டில் போனோம்னா உங்களுக்கு ஒரு 45 மினிட் கண்டிப்பாக எடுக்கும். நார்மலாக என்ன மாதிரி ஆளுனா 1 மணி நேரம் கூட எடுக்கும். நான் 40க்கு மேலே அந்த ரோட்டில் போகவே மாட்டேன். ஏதோ பைபாஸாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் ஏதோ ஒரு 60 வரைக்கும் போகிறேன். ஏன்னா நிறையா ஆடு மாடும் வந்துகிட்டு இருக்கும். நிறையா டிராஃபிக்காகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆளுங்க குறுக்க வருவாங்க, போவாங்க. அதெல்லாம் பார்த்து தான் போகணும். இதில் உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அதான் ஃபஸ்ட் டைம் இது யாருமே பண்ணலன்னு நினைக்கிறேன். நம்ம ஏரியாவில் காட்டுமன்னார் டு சிதம்பரம் யாரும் பண்ணலன்னு நினைக்கிறேன். இதுலேயே நீங்கள் காட்டுமன்னார் கோயிலேருந்து அந்த பக்கம் போனீங்கன்னா அப்படி ஜெயங்கொண்டம், திருச்சி, ஈரோடு அப்படி போயிடும். இன்ஃபேக்ட் நான் அது ஒரு டைம் போகும்போது பார்த்தா அதில் பெங்களூர் வரைக்குமே போர்டு போட்டிருக்கு. ஆனால் அதே ரோட்டில் போகுமா என்னன்னு தெரியல. ஃப்யூச்சரில் நம்ம இதே ரோட்டில் பெங்களூர் வரைக்கும் போவோம் கண்டிப்பாக. அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பார்க்காம யார் பார்க்க போகிறா. பார்த்தீங்கன்னா இப்போ லால்பேட்டை பிரிட்ஜ் முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குமராட்சி பிரிட்ஜ் வரும். அதுக்கப்புறம் சிதம்பரம் தான். சிதம்பரத்தில் போய் நீங்கள் லெஃப்ட் போயிடணும். இப்படி சீக்கிரம் இதுலேயும் உங்களுக்கு பஸ்லாம் விட்ருவாங்க. எப்படியும் டேரெக்டாக பஸ் போகிறது. இப்போ காட்டுமன்னார் டு சிதம்பரமே வச்சிங்களா, ஸ்ட்ரைட்டாக போகிற பஸ்லாம் விட்ருவாங்க. ஓஹோ, பாருங்க இதுலேயும் மாடுகள். ஓய் பார்த்து, அதான் பிரச்சனை. பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எடுத்ததே ஒரு பெரிய ஸ்டோரி தான். அதை பற்றி நம்ம தனியாக ஒரு விளாக்கில் சொல்கிறோம். ஓகேங்களா? நம்ம சென்னையில் ஒரு ஆல்ட்டோ எடுத்தோம். வண்டி பார்த்தீங்கன்னா 1 லேக் அபோவ் தான். பட்டு இந்த வண்டி அவ்வளோ ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒர்த்து இல்லைங்க. ஏன்னா இதில் வேலை இருக்குது. இதில் அந்தளவுக்கு
ஒரு 1 lakh அபோவில் ஒரு வண்டி எடுக்கிறோம். அந்த அளவுக்கு இதில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எனிவே நம்ம வண்டியை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம், ஓகேங்களா? அதை பற்றி பேசினா பெரிய வீடியோவாக வரும். அது இப்போ நமக்கு சரிப்பட்டு வராது, அப்புறம் பேசுவோம். அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி ஒரு Yamaha வாங்கி ஏமாந்துருக்கேன். அந்த வீடியோவும் உங்களுக்கு சீக்கிரமாக வரும். அது வந்து ஒரு பெரிய, எப்படி சொல்கிறதுங்க, பெரிய ஒரு ஏமாற்றம் தான். அதை நான் சொல்கிறேன், அப்புறம் லேட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். பைபாஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராசிங் ரோடு வருது பாருங்கள், அது கொஞ்சம் பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். நான் கரெக்டாக காட்டுமன்னார் கோயிலேருந்து வீரநத்தம், இந்த பைபாஸ்லேயே வரும்போது வீரநத்தம் ரோடு பிரியும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு. ஏன்னா வெளியூர்லேருந்து இப்போ கார்லேயே வர்றவங்களே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கட்டு இருக்குது, வண்டி திரும்பவுன்னு அவங்களுக்கு தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா அவங்க பட்டே வந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம ஊர்லேருந்து உள்ளே இப்போ அந்த பைபாஸை கிராஸ் பண்ணும்போது நம்ம பட்டே வந்து சருன்னு ஏறிடுவோம். அது மாதிரி ஏறும்போது ஒரு 2 வீலர்காரங்கள காருக்காரங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதனால் கொஞ்சம் ரோட்டில் கிராஸ் பண்ணும்பொழுது நீங்கள் பார்த்து ஏறுங்க. ஏன்னா இது பைபாஸ், அதனால் வண்டி வர்றது சுத்தமாக தெரியவே தெரியாது. இப்போ கார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 ஸ்பீடில் வந்தால் கூட நமக்கு டக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் குறுக்க வந்துட்டாலும் உங்களையும் காருக்காரங்க நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த ஆக்சிடென்ட் நடந்து நைட்டில் நடந்துச்சுங்க. நைட்டில் இன்னுமே ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல லைட் இல்லை, டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் ஏறிடுவோம், அவங்க வந்து அடிச்சிடுவாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கிராஸ் பண்ணுங்கள். பைக்காரங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை பார்த்து நிப்பாட்டிட்டு 2 சைடில் வண்டி இல்லைன்னா ஏறிப்போங்க. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். எல்லா உயிரும் முக்கியம் தானே. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ குமராட்சி பிரிட்ஜுக்கிட்ட வந்துட்டோம். இதில் நீங்கள் ரைட் எடுத்திங்கன்னா குமராட்சி போயிடலாம், அப்படியே லெஃப்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் நேராக சிதம்பரம் தான். நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:45 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1:59 ஆகுது. 14 நிமிஷம் வந்திருக்கோம். நம்ம பார்க்கலாம், ஒரு 20 நிமிஷத்தில் போய் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த பிரிட்ஜு தான் குமராட்சி பிரிட்ஜு. இது மாதிரி இங்கே இதில் கிராஸ் பண்ணுறவங்களுக்கு கூட அந்தளவுக்கு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்காது. ஏன்னா நம்ம பிரிட்ஜ் மேலே போகிறவங்க பிரிட்ஜ் மேலே போயிடுறாங்க. இப்போ ரைட் எடுக்கணுமா, ரைட் எடுத்து நீ குமராட்சி போகிறவங்க போயிடுறாங்க, மையாத்தூர் எடுக்கணவங்க லெஃப்ட் எடுத்து போயிடுறாங்க. இதில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அதான் வீரநத்தம், கரெக்டாக எக்ஸாக்டாக சொன்னால் வீரநத்தம் தான். வீரநத்தத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பிரிட்ஜெலாம் கிடையாது. நார்மலாக நீங்கள் பைபாஸில் போயிட்டே இருக்கும்போது லெஃப்ட்டில் அப்படியே இறங்கிடும், ரைட்டில் இறங்கிடும். அதில் தான் உங்களுக்கு வியூஸ் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், இன்னும் விவசாயம் இன்னும் ஆரம்பிக்கல. விவசாய டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா குழுன்னு இருக்கும். அந்த டைம்லலாம் நீங்கள் வெயிலாக இருக்கட்டும், ஈவினிங்காக இருக்கட்டும், நீங்கள் எப்போ போனாலுமே சரி செம்ம கிளைமேட்டாக இருக்கும். பார்க்கலாம். நம்ம அது வரைக்கும் ஊரில் இருந்தோம்னா அந்த டைமில் நான் இதில் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நம்மளோட வேலைக்கு நம்ம திரும்பி போய் ஆகணும். மணல்மேடு டு மயிலாடுதுறை போகும்போது இந்த வெள்ளியநல்லூர்லாம் இருக்கும் பாருங்க, அந்த வழியெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போவும் அங்கெல்லாம் போர் தானே. 2 சைடும் பார்த்தீங்கன்னா பச்சை பசைகள்னு அப்படியே குழுன்னு இருக்கும். நீங்கள் வெயில் டைமில் போனீங்கன்னா வெயிலே தெரியாது. 2 பக்கமுமே ரோட்டில் மரங்கள் நிறையா இருக்கும். அது ஒரு சூப்பராக இருக்கும். வெயிலோட ஃபீலே தெரியாதுன்னு வச்சிங்களேன். நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆயில் கம்மியாக இருக்குது. நான் இன்றைக்கி கூட மெக்கானிக்கை போய் பார்த்தேன், அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார். நீங்கள் ஈவினிங்காக எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா அதில் கொஞ்சம் வேலை இருக்குது, ஸ்டார்டிங் டேபிள் இருக்குது, எல்லாம் அதெல்லாம் சொல்லியிருந்தேன். நீங்கள் ஈவினிங்காக எடுத்துகிட்டு வாங்க பார்க்குறேன்ட்டு இருக்காரு. அதோட நான் ஓட்டிக்கிட்டு தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நமக்கு ஒரு 25 கிலோமீட்டர் வரோம்னு வச்சிங்களேன். ஆயில் கேஜில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க்கெலாம் இருந்துச்சு. கொஞ்சம் வாட்டராக இருக்குது. எனக்கு தெரியல, சரியாக தெரில. வண்டி வாஷ் பண்ணும்போது உள்ள ஏதாவது லீக்கேஜ் இருந்து தண்ணி போயிடுச்சா, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல. பார்ப்போம். எப்படியா இருந்தாலும் அவர் இன்றைக்கி ஈவினிங் கொண்டு வந்து விட சொல்லியிருக்காரு வண்டியை. நம்ம மெக்கானிக்கு விடும்பொழுது அவர் கிளியராக சொல்லுவார். டயரே 2 டயரும் காலி. ஏன்னா மாற்றோம் சீக்கிரம். வேறு ஏதாவது பெரிய ரைடெலாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். எப்போ பஞ்சர் ஆகும் என்ன ஆகும்னு தெரியாது. பார்ப்போம். எல்லாம் ஃபைனான்ஸ் வேறு டைட்டாக இருக்குது, பண்ணிவிடும் சீக்கிரம். பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துக்கு இன்னொரு 5 கிலோமீட்டர் இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:08. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி 23 நிமிஷம் ஆச்சு கரெக்டாக. எனக்கு தெரிஞ்சு 20 நிமிஷத்தில் போக முடியாது இருக்குங்க. 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்னும் 60 தொடல, அந்த 55-60 தான் போயிட்டுருக்கேன். சில பேர் நம்மளோட வேகமாக போகிறவங்களாம் இருக்காங்க. 100 போகிறவங்களாம் போனால் இன்னும் சீக்கிரமாக போயிடுவாங்க. 20 நிமிஷத்தில் கூட போகலாம். நான் யாரையும் கம்பேர் பண்ணல. அதனால்
நான் ஓட்டுறதுக்கு ½ அன் ஹவர் ஆகுது. பரவாயில்ல, எனிவே ½ அன் ஹவர் எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகிற மாதிரி தான் தெரியுது. இப்போ நிறைய பேர் ஆனால் இந்த ரோட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, காரைக்கால் போகிறவங்கலாம் கூட இந்த ரோட்டில் போகிறாங்க. மெயினாக பாண்டிச்சேரிக்கெலாம் இப்படியே போயிடுறாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுலேருந்து போயிட்டு நீங்கள் சிதம்பரம் லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரே ரோடு தான், நேராக பாண்டிச்சேரி தான். ஈஸியாக பிடிச்சி போயிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் காரில் போகிறவங்களுக்கு ரொம்ப வசதி தான் கிடைச்சிது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிதம்பரத்துக்கு கிட்டத்தட்ட வரப்போகிறோம். கரெக்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது. இங்கேருந்தே ஒரு கோபுரம் பாருங்கள். இங்கேருந்து நடராஜா கோயில் கோபுரம் நமக்கு தெரியுது. இதில் வீடியோவில் தெரியுதான்னு தெரில. எனக்கு இங்கேருந்து ஒரு 3 கோபுரம் தெரியுது. 4வது கோபுரம் தெரியல. கிட்டக்க போகும்போது தெரியுதான்னு பார்ப்போம். இப்போவும் 3 கோபுரம் தான் தெரியுது. இன்னொரு கோபுரம் தெரியல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வர பிரிட்ஜு தான். இந்த பிரிட்ஜோட இந்த பைபாஸ் முடியுது. லெஃப்ட்டு சிதம்பரம், ரைட்டு பார்த்தீங்கன்னா சீர்காழி, நாகப்பட்டினம் இப்படி போயிடும். இதுக்கு மேலே ரோடு கிடையாது. நம்ம சிதம்பரம் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா எத்தனை மணி நேரம் இருக்குது? ஆமாம், கரெக்டாக பார்த்தீங்கன்னா 28 நிமிஷம் ஆகுது. இங்கே பாருங்கள், மணி கரெக்டாக 2:13, 28 நிமிஷம் ஆகுது. ஓகே, பரவாயில்ல. இதே கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் இன்னும் சீக்கிரம் வந்துருக்கலாம். பட் நம்ம ஸ்பீடாக போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால் அப்படியே ஒரு 55 60 பிடிச்சிட்டு வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் எடுத்து நீங்கள் போகணும். ரைட் எடுத்து போனீங்கன்னா உள்ளே போயிடலாம். உள்ளே சிதம்பரத்துக்குள்ளே போகிறோம். இந்த ரைட் லெஃப்ட்லாம் கொஞ்சம் பார்த்து போங்க, ஏன்னா வண்டி நிறையா வரும். ஓகே கைஸ், see you in the next video.